Hi friends, இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் ஹார்ட் கீஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த காலத்துல இருந்து கம்ப்யூட்டர்ஸ் மனிதர்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துவது இல்லாம நம்ம கற்பனைக்கு எட்டாத செயல்முறைகளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்த யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர்ஸ் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா சில மனிதர்கள் இன்னும் மவுசையை பிடிச்சி தேய்ச்சிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் தன்னோட லேப்டாப்லேயோ அல்ல பிசிலேயோ ஸ்மார்ட் ஹாட் கீஸை பயன்படுத்தி ஸ்டைலாக கெத்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஹாட் கீஸ் பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கீபோர்டில் நான் சொன்னது கம்ப்யூட்டர் டைப்பிங் கீபோர்டில் Windows+M அல்லது Windows+D இந்த கீஸை பயன்படுத்தும் போது நம்ம விண்டோ டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா அப்ளிகேஷனும் மினிமைஸ் ஆகிடும். Alt+Tab கீ யூஸ் பண்ணும்போது நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பின்னாடி என்னென்ன அப்ளிகேஷன் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கும் இல்லை பின்னாடி இருக்க ஏதோ ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த Alt+Tab கீ யூஸ் பண்ணிக்கலாம். இதே இன்னும் ஸ்மார்ட்டாகவும் ஸ்டைலாகவும் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா Windows+Tab கீ யூஸ் பண்ணி இன்னும் அழகாக ஓப்பன் பண்ணலாம். Windows+ ரைட் ஏரோ மற்றும் லெஃப்ட் ஏரோ இந்த கீஸை யூஸ் பண்ணும்போது ஒரே நேரத்தில் நம்ம விண்டோ ஸ்க்ரீனை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ண இந்த ஆப்ஷன் பயன்படுது. இந்த ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷன் மூலியமா நம்ம ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை செய்யவும் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு காப்பி அடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 4-5 அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷன் திடீர்னு ஹேங் ஆகுது. இந்த சுச்சுவேஷனில் நார்மல் யூசர்ஸ் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா Ctrl+Alt+Delete கீயை யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்மார்ட் யூசர்ஸ் Ctrl+Shift+Escape கீ மூலிமா டைரக்டாக டாஸ்க் மேனேஜர் போய் அந்த ஹேங் ஆன அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு மை கம்ப்யூட்டர் அல்லது ஃபைல் மேனேஜர் போகணும்னா Windows+E கீயை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மார்ட்டாக ஃபைல் மேனேஜர் என்கின்ற மை கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் விண்டோலேயே ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆமாம், Windows++ கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஜூம் அவுட்டும் Windows+- கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஜூம் இன்னும் ஆகும். அதோட மவுஸ் பாயிண்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இடத்துல ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். Windows+L கீயை யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப நேரமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம். திடீர்னு நம்மளுக்கு டீ குடிக்கலாமோ அப்படின்னு தோணும். அப்படி இல்லைன்னா நம்ம பாஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிடுவாங்க. அப்போ உடனே இந்த கீயை யூஸ் பண்ணி சிஸ்டத்தை லாக் பண்ணிட்டு நம்ம பொறுமையாக நம்ம வேலையை முடிச்சுட்டு வரலாம். டாஸ்க் பாரில் நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை பின் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அந்த அப்ளிகேஷன்ஸை எப்படி ஸ்மார்ட்டாக ஓப்பன் பண்ணலாம்னா Windows+1, Windows+2, Windows+3 அப்படின்ற கீஸை யூஸ் பண்ணும்போது டாஸ்க் பாரில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு அப்ளிகேஷனாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். Windows+F கீ பயன்படுத்தும் போது நாம் ஏதாவது ஃபைல்ஸ் ஆர் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் ஏதாவது மறந்து வச்சுட்டாலோ இல்லை குயிக்காக எடுக்கணும்னாலோ இந்த கீயை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குறிப்பு, உங்கள் கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்ஸில் இருக்க டேட்டாஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். Alt+F4+Enter அழுத்தும் போது நம்ம டைரெக்டாக நம்ம விண்டோவை ஷட் டவுன் பண்ணிக்கலாம். மற்றும் Alt+F4 அழுத்தும் போதும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது ஓப்பனில் இருக்க அப்ளிகேஷன்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த 10 வகையான ஹாட் கீஸை உங்கள் லேப்டாப் மற்றும் பிசியில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.